வணக்கம். ஜேகே செய்திகளின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தேவனி மோரி புனித தாதுக்கள் மீண்டும் இந்தியாவிற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக அறிவிப்பு. யாழ் துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தின் பிரேத பரிசோதனை அறிக்கை வெளியீடு. இன்று நள்ளிரவுடன் சாதாரண தர பரீட்சைக்கான வகுப்புகளுக்கு தடை விதிப்பு. சர்வதேசத்திடம் விற்கப்பட்ட தமிழ் சிறார்களின் கண்களுக்கும் எப்ஸ்டீன் கோப்புகளுக்கும் இடையில் தொடர்பு. உடல் வெப்பநிலையை கணிக்கும் இயந்திரத்தில் மின்கசிவு ஏற்பட்டமையினால் குழந்தையொன்று தீயில் கருகி உயிரிழப்பு. தாக்குதல் சம்பவங்களை மேற்கொள்ளும் திமுகவின் தோல்வி உறுதி என நடிகர் விஜய் அறிவிப்பு. இந்தியாவின் வரலாற்று சிறப்புமிக்க தேவனி மோரி புனித பூமியிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித சர்வஜ தாதுக்கள் மீதான பொதுமக்கள் வழிபாடு இன்று காலை 6 மணியுடன் நிறைவடைந்தது. புனித தாதுக்கள் இன்று முற்பகலில் மீண்டும் இந்தியாவிற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இந்தியாவின் குஜராத் மாநிலத்தில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க தேவனி மோரி புனித பூமியிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட புத்த பெருமானின் புனித தாதுக்களின் கண்காட்சி கடந்த 5ஆம் தேதி முதல் ஹுனுப்பிட்டிய கங்காராம விகாரையில் நடைபெற்றது. நாட்டின் பல பாகங்களில் இருந்தும் வருகை தந்த பெருமளவிலான பக்தர்கள் கடந்த சில நாட்களாக புனித தாதுக்களை தரிசித்து வழிபட்டனர். இந்நிலையில் இன்று காலை 9:45 மணியளவில் வாகன பேரணி மூலம் பட்டுநாயக்க பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து மீண்டும் இந்தியாவிற்கு கொண்டு செல்லப்பட்டது. விசேட விமானம் மூலம் புனித தாதுக்கள் இந்தியாவிற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக ஹுனுப்பிட்டிய கங்காராம விகாராதிபதி கலாநிதி வன கிரிந்தே அசஜிதேரர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்த இளைஞனின் உடற்கூற்று பரிசோதனையில் துப்பாக்கிச் சின்னம் நெற்றியில் பாய்ந்து தலைக்குள் ஊடுருவி மூளையை துளைத்து சென்றமையினாலேயே மரணம் சம்பவித்துள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் அல்லைப்புட்டி பகுதியில் போலீசாரின் கட்டளையை மீறி பயணித்த வாகனத்தின் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் வட்டுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த அல்பினோ அருள் பயாஸ் என்ற 17 வயதுடைய இளைஞர் உயிரிழந்துள்ளார். இளைஞனின் உடற்கூற்று பரிசோதனை யாழ் போதனா வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரி எம் மயூரதன் முன்னிலையில் நடைபெற்றது. இதன்போது துப்பாக்கிச் சின்னம் இளைஞனின் நெற்றியில் பட்டு ஊடுருவி மூளையை தாக்கியமையினாலேயே மரணம் சம்பவித்துள்ளமை கண்டறியப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டிற்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையை முன்னிட்டு மேலதிக வகுப்புகள், விரிவுரைகள், கருத்தரங்குகள் மற்றும் செயலமர்வுகள் நடத்துவது இன்று நள்ளிரவு முதல் தடை செய்யப்படுவதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. அத்துடன் பரீட்சைக்கான மாதிரி வினாக்கள் அடங்கிய வினாத்தாள்களை அச்சிடுதல் மற்றும் விநியோகித்தல், பரீட்சை வினாக்களை வழங்குவதாக கூறி சுவரொட்டிகள், பதாதைகள், துண்டு பிரசுரங்கள் மூலம் இலத்திரனியல் அல்லது அச்சு ஊடகங்களில் விளம்பரப்படுத்துதல் அல்லது அவற்றை வைத்திருத்தல் என்பனவும் முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளன. எவரேனும் ஒரு நபரோ அல்லது நிறுவனமோ இச்சட்டங்களை மீறினால் அது குறித்து அருகிலுள்ள போலீஸ் நிலையத்திற்கு அல்லது பரீட்சைகள் திணைக்களத்திற்கு அறிவிக்குமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அம்பாறை மாவட்டம் தெஹித்தகண்டிய வலய கல்வி பணிப்பாளர் அலுவலகத்தில் கடமையாற்றும் 2 அதிகாரிகள் லஞ்சம் வாங்கிய குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளனர். தெஹித்தகண்டிய பகுதியைச் சேர்ந்த நபர் கொழும்பில் உள்ள லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சார்துறைகளை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவிடம் வழங்கிய முறைப்பாட்டிற்கமைய இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த நபரின் வேண்டுகோளை நிறைவேற்றுவதற்காக தெஹித்தகண்டிய வலய கல்வி பணிப்பாளர் மற்றும் ஆசிரியர் ஆலோசகர் ரூபாய் 50,000 லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சார்துறைகளை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவின் அதிகாரிகள் நேற்று மாலை இவர்களை கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட 2 சந்தேக நபர்களிடமும் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதுடன் நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்துவதற்கான சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எப்ஸ்டீன் கோப்புகள் காரணமாக சர்வதேசத்திடம் விற்கப்பட்ட தமிழ் சிறார்களின் கண்கள் தொடர்பிலும் சந்தேகம் வலுப்பெற்றுள்ளதாக அரசியல் ஆய்வாளர்கள் கருத்துரைத்துள்ளனர். சர்வதேச அளவில் எப்ஸ்டீன் விவகாரம் மனித உரிமை மீறல்கள் மற்றும் மறைக்கப்பட்ட இரகசியங்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ள நிலையில் உள்ளூர் மட்டத்திலும் கடந்த கால மர்மங்கள் குறித்த விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்தில் நாட்டில் இருந்து சீனாவிற்கு ஆயிரக்கணக்கான கண்கள் தானமாக வழங்கப்பட்ட வரலாற்று தரவுகள் தற்போது பல்வேறு கோணங்களில் விமர்சனங்களுக்கு உள்ளாகியுள்ளன. யுத்த காலத்தில் காணாமல் ஆக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான தமிழ் சிறார்களுக்கு என்ன நடந்தது என்ற உண்மை வெளிவராத நிலையில் இத்தகைய பாரிய அளவிலான உறுப்பு தானங்கள் குறித்த கேள்வி எழுந்துள்ளதாக அரசியல் ஆய்வாளர்கள் கருத்துரைத்துள்ளனர். முறையான விசாரணைகள் இல்லாமையினால் இக்கண்கள் எங்கிருந்து பெறப்பட்டன மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கும் இதற்கும் தொடர்புள்ளதா போன்ற அச்சங்கள் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் மத்தியில் நீங்காத வடுவாக உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர்.
இதேவேளை தற்போது சர்வதேச ரீதியாக எப்ஸ்டீன் விவகாரம் பாரிய அதிர்வலைகளை கிளப்பியுள்ள நிலையில் சீனாவிற்கு வழங்கப்பட்ட பல்லாயிரக்கணக்கான தானங்கள் குறித்தும் அதே காலத்தில் காணாமல் ஆக்கப்பட்ட தமிழ் சிறார்களின் மர்மமான நிலை குறித்தும் பல கேள்விகள் எழுந்துள்ளதாக அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். தற்போதைய அரசாங்கம் தகுதி மற்றும் அனுபவம் இல்லாத தமது கட்சியின் ஆதரவாளர்களை பதவிகளுக்கு நியமித்து நாட்டில் எஞ்சியிருக்கும் அரச சேவையையும் அளித்து வருவதாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க குற்றம் சுமத்தியுள்ளார். தனது உத்தியோகபூர்வ ஃபேஸ்புக் பக்கத்தில் இட்டுள்ள பதிவிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெளிநாட்டு பயணத்திற்கான நிதியை அனுமதித்தமை தொடர்பான சம்பவத்தில் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் சமன் ஏக்கநாயக்கவை தனக்கு தனிப்பட்ட ரீதியில் தெரியும் எனவும் அவர் நேர்மையான மற்றும் உயர்தர தொழில்முறை அரச அதிகாரி எனவும் சந்திரிகா குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் நீதி வழங்குவது தெரிவு செய்யப்பட்ட சிலருக்கு மாத்திரமே மட்டுப்படுத்தப்படுவது நாட்டின் ஆட்சி முறைக்கு பாரிய அச்சுறுத்தல் எனவும் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க சுட்டிக்காட்டியுள்ளார். தொழில்முறை திறமையான மற்றும் நேர்மையான அரச சேவை இல்லாமல் ஒரு அரசாங்கம் முன்னோக்கி செல்ல முடியாது. அரசியல் தலைவர்களுக்கு நிர்வாக அனுபவம் இல்லாவிட்டாலும் அவர்களிடம் அசைக்க முடியாத நேர்மை இருக்க வேண்டும். அத்துடன் நாட்டை ஆளும் போது தொழில்முறை அதிகாரிகள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். எமது உன்னத தேசத்தை மீண்டும் எப்படி கட்டியெழுப்புவது என்பதை ஜனநாயக ரீதியில் தீர்மானிக்க வேண்டும் எனவும் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அறிவித்துள்ளார். இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் தனியார் வைத்தியசாலையில் பிறந்து 1 மணி நேரமே ஆன பெண் குழந்தை ஒன்று தீயில் கருகி உயிரிழந்துள்ளது. கான்பூரில் உள்ள பாக்னியில் வசிக்கும் அருண் நிஷாந்த் மற்றும் அவரது மனைவி பிட்டு ஆகியோருக்கு பிறந்த பெண் குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது. பிறந்த குழந்தையின் உடல் வெப்பநிலையை சரியாக பராமரிக்க உதவும் கருவியில் குழந்தை வைக்கப்பட்டது. இதன்போது மின்கசிவு ஏற்பட்டு தீ பிடித்ததில் அதிலிருந்த குழந்தை தீக்காயம் ஏற்பட்டு உயிரிழந்துள்ளது. இச்சம்பவம் தொடர்பில் பல மணி நேரம் கழித்தே தமக்கு தெரியப்படுத்தியதாக பெற்றோர் கவலை வெளியிட்டுள்ளனர். சம்பவத்தை அடுத்து ஆத்திரமடைந்த உறவினர்கள் வைத்தியசாலைக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் 3 பேர் கொண்ட குழு அமைத்து போலீஸ் விசாரணை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் உள்ள டம்ளர் ரிச் உயர்நிலை பாடசாலையில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் 10 பேர் உயிரிழந்துள்ளனர். இத்தாக்குதல் நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது. 10 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 25க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. டம்ளர் ரிச் பகுதியில் அமைந்துள்ள குறித்த பாடசாலைக்குள் நேற்று மதியம் புகுந்த மர்ம நபர் ஒருவர் சரமாரியாக இத்துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்டமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. துப்பாக்கிச் சூட்டை நடத்தியவர் பழுப்பு நிற முடி மற்றும் ஆடை அணிந்திருந்ததாகவும் நேரில் கண்டவர்கள் தெரிவித்துள்ளனர். இச்சந்தேக நபர் துப்பாக்கிச் சூட்டு காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த நபர் தன்னைத்தானே சுட்டு தவறான முடிவெடுத்து தனது உயிரை மாய்த்திருக்கலாம் எனவும் போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். பாடசாலை தாக்குதலுடன் தொடர்புடையதாக கருதப்படும் மற்றொரு சம்பவம் அருகிலுள்ள வீடொன்றிலும் இடம்பெற்றுள்ளது. குறித்த வீட்டில் இருந்து 2 சடலங்கள் மீட்கப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். கள ஆய்வில் ஈடுபட்ட தமிழக வெற்றிக் கழகத்தினர் மீது ஆளும் கட்சியைச் சேர்ந்தவர்கள் அராஜக தாக்குதல் நடத்தியிருப்பது கடும் கண்டனத்திற்குரியது என தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் செல்வாக்கை கண்டு பயந்து ஜனநாயகத்தின் குரல் வலையை திமுக நெரிப்பதாகவும் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் இதற்கு தக்க பாடம் புகட்டுவார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இவ்விடயம் தொடர்பில் தனது எக்ஸ் வலைத்தளத்தில் நடிகர் விஜய் பகிர்ந்துள்ளார். சென்னை பாரிமுனை பகுதியில் கள ஆய்வில் ஈடுபட்ட தமிழக வெற்றிக் கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் மீது 100க்கும் மேற்பட்ட ரவுடிகள் அராஜக தாக்குதல் நடத்தியிருப்பது கடும் கண்டனத்திற்குரியது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இத்தாக்குதலில் 4 மாத கர்ப்பிணி உட்பட நிர்வாகிகள் 2 படுகாயமடைந்துள்ளனர். இவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவித்துள்ளார். மக்களிடையே நன்மதிப்பை பெற்றுள்ள தமது கழக தோழர்கள் மீது இவ்வாறான வன்முறையை கட்டவிழ்த்து விட்டுள்ளதாகவும் இது ஜனநாயகத்தின் குரல் வலையை நெரிக்கும் செயல் எனவும் தெரிவித்துள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் இது திமுகவின் தோல்வி பயத்தையே காட்டுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அராஜக தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வரும் சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக மக்கள் தக்க பாடம் புகட்டப் போவது நிச்சயம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் இன்று எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.